Hi friends, இன்னைக்கு என்ஜாய் சமையல்ல ஒரு சட்னி ரெசிபி தான் friends பார்க்க போறோம். என்ன சட்னின்னு பார்க்கறீங்களா? புதினா கொத்தமல்லி சட்னி ரெசிபி friends. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டு சம அளவில் எடுத்து வச்சிருக்கேன் friends. இது அரை கப் friends. அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு friends. இவ்வளவுதான் friends சட்னிக்கு தேவையான பொருள். இப்போ இதை நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், ஒரு பூண்டு, காஞ்ச மிளகாய் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகாய் 3 சேர்த்து காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சட்னி அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிச்சிடலாம் சட்னியும். நான் அந்த வதக்குனதுலேயே சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுந்து பருப்பு, லைட்டாக ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் ஓரளவு சவுண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சிருச்சு. இப்போ சட்னியை சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அழக்கிடலாம். புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா?
லைட் கொதி வந்துடுச்சு. தாளிப்போட சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.